ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி சூப்பரான குண்டான கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம கோவக்காயை 4 பீஸாக வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி இந்தமாரி எடுத்துக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் நம்ம எப்படி வேணாலும் கோவக்காயை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். பொரியல் பண்ணியோ, குழம்பு வச்சோ, அதுக்கப்புறம் வறுத்தோ, இல்லைன்னா இந்தமாரி நம்ம ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு நம்ம இதை சாப்பாடு கூட சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நறுக்கி வச்சதுக்கப்புறம் இந்த கோவக்காயை உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுக்கலாம். பொரிக்கும்போது உள்ளார உப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் உப்பு சேர்த்து குலுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான பச்சி மிக்சிங் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கிலோவில் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோள மாவு நம்ம வேணுங்கிற அளவு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அதை உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு சூப்பராக பச்சி மிக்ஸ் கிடைக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்கா நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். அப்புறம் நம்ம எந்த பஜ்ஜி போட்டாலும் பஜ்ஜி இதில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு இருக்கான்னு இப்போ செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை சுட வச்சுட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை அது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு குலுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிக்சிங்கில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க தனித்தனியாக. அது மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போடுங்க. ஒட்டுக்கா எல்லாத்தையும் போட்டோம்னா ஒட்டிக்கும். அதனால் ஒன்று போட்டு மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போடுங்க. அப்போ தான் தனித்தனியாக குண்டாக அழகாக நம்மளுக்கு பச்சி கிடைக்கும். இதேமாரி எல்லா பச்சியும் போட்டு நம்ம கோவக்காய் பஜ்ஜியும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி பொன்னிறம் ஆகிற வரலையும் இந்தமாரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குண்டாக அழகாக கோவக்காய் பச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்கள் ஒரு 6, 7, 8 எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கோவக்காயை வேறு மாதிரி பொரியலாவோ சாம்பாராவோ செஞ்சால் குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்தமாரி ஃப்ரை பண்ணி நம்ம வீட்லேயே மாவு வச்சுருந்தா கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அழகாக குண்டாக பச்சி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.